ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுது. பசுபதிக்கு நல்ல டின்னு கட்டிடுறாங்க விஜய். எப்படா என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேச போச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு அன்பரசம் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிடுது. வீட்டுக்குள்ளே போய் ரூமுக்குள்ளே போகிறாங்க. காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்தோன்னே அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு நம்ம தாலி கட்டையில் கூட நான் ரொம்ப அழுதேன். இந்த கல்யாணம் நின்றக்கூடாதா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நிவினை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லலை. எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க சூழ்நிலை இருக்கிறோம். என் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் நடந்த நேரத்தில் இப்படி கல்யாணம் பண்ணுறமே நான் அவ்வளோ அழுதேன், வேதனைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நடந்த கல்யாணத்தில் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எல்லோரும் இருந்தாங்க, உங்கள் சைட்லேருந்து எல்லோரும் இருந்தாங்க. என் மனசு முழுக்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அப்படி பார்க்குறாங்க. காவேரி ஆமாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிற காவேரி அப்படிங்கிறாங்க. என் மனசு முழுக்க நீங்கள் இருக்கீங்க விஜய். என்னை இதை மாற்றவே முடியாது. நீங்கள் என்னை போக சொல்லிட்டா நான் அதெல்லாம் மீறியெல்லாம் இருக்க மாட்டேன். உங்கள் பேச்சை நான் மீறவே மாட்டேன். அக்ரிமெண்ட் போட்டது தான். கண்டிப்பாக நான் போயிடுவேன். அதை பற்றி பயப்படாதீங்க. இருந்தாலும் என் மனசுக்குள்ளே நான் யார் வேணாலும் நினைக்கணுங்கிறது என்னோட சுதந்திரம் இல்லையா? அதனால நான் உங்களை நினைப்பேன். இதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை விட நீங்கள் இன்றைக்கி என் குடும்பத்துக்காக நீங்கள் பேசுனது அது சந்தோஷம். அதை விட என் அக்கா வந்து என்னை நினச்சிக்கிட்டா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே மான்குட்டி மாதிரி துள்ளி சந்தோஷப்படுறத பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கிஃப்ட்டு கிடக்குது. ராகினி கொடுத்தது கிஃப்ட்டு என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. அவளை கொடுத்தது வேணாங்க, தூக்கி போடுங்க கபோர்டில், எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. சும்மா இரு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே நிவினும் அவள் காவேரி எடுத்த ஃபோட்டோஸும் அப்புறம் ஒரு மொபைல் இருக்குது. என்ன மொபைல் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிவினும் காவேரியும் பேசிக்கிட்டது அப்படியே எல்லாமே இருக்குது. பாதி மீது காதல் வசனங்கள் அப்படியே பொழியிறது இருக்குது. கேட்க அப்படியே காவேரி டென்ஷன் ஆகுறாங்க. என்னை விட்டு போயிட மாட்டீங்களே நிவின், கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றிங்களா, அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு விளைவிட மாட்டீங்களே அப்படி இப்படின்னு சொன்ன காதல் வசனங்கள் கேட்டோன்னே அப்படியே உறைஞ்சு போகிறாங்க காவேரி. நீயும் ஒரு மாதிரி ஆகிற, நான் இதை பற்றியெல்லாம் பெருசாகவே எடுக்கலை. நீ கண்டிப்பாக போக போகிற, அதுக்கப்புறம் நிவினோட தானே சேர போகிற, அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக நினச்சிப்பேன், நீ ஃபீல் பண்ணாதன்னு செம்ம காண்டாகிறாங்க. இப்போ ராகினி இந்த மாதிரி அனுப்புனது கூட எனக்கு கோவம் இல்லைங்க. ஆனால் உங்கள் மனசில் நான் எதுவுமே இல்லாத மாதிரி, ஒன்றுமே இல்லாத மாதிரி, யாரோ எவரோ மாதிரி, நீ பாட்டுக்கு யாரோட போனால் எனக்குங்கிற மாதிரி பேசுறீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு அழுகையாக வருது அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உங்கள் மனசில் நான் இல்லவே இல்லையா அப்படின்னு மனசு ஃபுல்லாக நீ இருக்க காவேரி, நான் எப்படி சொல்லுவேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசாமல் இருக்காங்க. நீங்கள் என்னமோ எப்படியோ போயிட்டு போங்க, என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை வந்து நான் மறக்கவே முடியாது, போதுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா காவேரியை விஜய் எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. எப்போ பார்த்தாலும் 8 மாதம் இதை சொல்லாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், அந்த சந்தோஷத்தை ஒரு நிமிஷத்தில் கெடுத்துட்டீங்களே அப்படின்னு அழுகிறாங்க. சமாதானப்படுத்துகிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க விஜய். கண்கொள்ளா காட்சியாக இருக்குது விஜய் வந்து காவேரி சமாதானப்படுத்துறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.